வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம ஈஸியான ஒரு ரைஸ் ரெசிபி. இதை வந்து நீங்க கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம், நீங்க ஆஃபீஸ்க்கு லஞ்சுக்கும் எடுத்துட்டு போகலாம். ரொம்ப சுலபமா செய்யற ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிக்கிற ஒரு மசாலா ரைஸ். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியும் கூட. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான மசாலா வெஜ் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா சீரகம் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடுங்க. இதை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த தக்காளியும் நல்லா இதோட வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. ரொம்ப மேஷ் ஆக வேணாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் நான் வந்துட்டு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மாறி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பீன்ஸ், ஒரு 5-6 பீன்ஸ் இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கேரட், ஒரு பாதி கேரட் அதையும் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து வதக்கி விட்டுலாம். இது கூடவே நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்திடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இந்த காய்கறி எல்லாம் வேகணும்ல, இதுக்காக நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். சும்மா தெளிச்சு விட்டீங்கன்னா போதும், சும்மா ஒரு கையளவு தண்ணி. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம்ல. பார்த்துட்டு அப்புறமேட்டு ரைஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. காய்கறி சேர்த்துனதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது முதலே சேர்த்திருக்கணும், நான் முதலே சேர்த்த மறந்துட்டேன். வெங்காயம் சேர்த்துன உடனேயுமே இது சேர்த்திக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டையும் இந்த காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை எப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். லோ ஃப்ளேமில் இந்த காயெல்லாம் நல்லா சாப்பிட வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற குடமிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குடமிளகாய் கடைசியாக சேருங்க, ஏன்னா சீக்கிரமே வந்துடும் குடமிளகாய். சும்மா 1 நிமிஷம் மட்டும் நம்ம இந்த குடமிளகாய் போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ குடமிளகாய் போட்டு 1 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். தண்ணி எல்லாமும் சுண்டிச்சு பாருங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்ட வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி வேக வச்சிருக்கேன். வேக வச்சதுக்கப்புறம் 2 கப் இருக்குது. இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துறேன். நீங்கள் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தால் அது கூட சேர்த்துலாம், நல்லா தான் இருக்கும் அதுலேயும். இப்போ இந்த ரைஸை வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டா நம்ம வந்துட்டு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க சரியா இருக்காது. இதுல சரியா இருக்கு உப்பு. இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தழை இதில் போட்டுடலாம். இந்த கொத்தமல்லி தழையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி போட்டு சிம்ல ஒரு 2 நிமிஷம் வேக வைக்க போறோம் இந்த ரைஸை. இப்போ அடுப்பை நல்லா லோ பண்ணி வச்சிருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த சூட்டை விட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி ரெடி தான். நல்லா சுட சுட இதை சர்வ் பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ண ரைஸை வந்துட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நல்ல செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம், வேக வச்ச ரைஸ் இருந்துச்சுன்னா. சூப்பரான கலர்ஃபுல்லான நம்மளோட மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.